வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். கிழமை மாலை ஜெபம். பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன். மதுரமான சேசுவே, எனக்கு நடுவராய் இராமல் இரட்சகராய் இரும். தேவ திருவுல வேளைகளிலும் ஜெப தியானங்களிலும் நான் அகன்ற பின் சரீரம் சுகம் பெற ராக்காலம் வரச் செய்த மற்றற்ற வல்லபமும் மற்றற்ற ஞானமும் மற்றற்ற இடக்கமும் உடைத்தான எங்கள் தேவனே, நாங்கள் இந்த நாளில் ஆத்தும சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரீரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்து கொண்டு எங்கள் ஜீவியத்தின் ஆரம்பம் தொட்டு இதுவரையிலும் நாங்கள் அடைந்த சகாய உபகாரங்களையும் அனுக்கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியோடையும் நன்றியறிந்த நமஸ்காரங்களை கையேற்று கொள்ள தாழ்ச்சியுடனும் பிரார்த்திக்கிறோம். சர்வ லோகங்களையும் எங்கள் புத்திக்கு எட்டாத சர்வ வியாபகத்தோடு ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திருத்துவ கடவுளே, பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய சரீர இளைப்பாற்றிற்காக இந்த ராத்திரி காலத்தை கட்டளையிட்டதற்காக உம்மை வணங்கி சோசரம் செய்கிறோம். பாவத்தால் கெட்டுப்போன எங்கள் ஆத்துமம் மோட்சகதியை அடைய மனிதர் புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உண்டு பண்ணியதற்காகவும் அதை யாவரும் எளிதில் அடைய தேவ திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினதற்காகவும் மனம் பூரித்து உம்மை ஏத்தி சுதித்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கிறோம். நாங்கள் அனுசரிக்க வேண்டுமென்று தேவரீர் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதையை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் மனம் நொந்து கஸ்தியோடு பிரலாபிக்கிறோம். இந்த ராத்திரியில் சடுதி மரணம், பொல்லாத கனவுகள் முதலிய தீமைகள் எங்களுக்கு வரவொட்டாமல் பனியை உண்ட புஷ்பங்கள் மலர்வது போல நாளை காலை நேரத்தில் கற்புடையவராய் கண் விழித்து உமக்கு பூசை நைவேத்தியங்களை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருள்ள தேவரீரை தாழ்ச்சியுடன் பிரார்த்திக்கிறோம். சர்வ வல்லவம் பொருந்திய கடவுளே, உமது ரெக்கைகளின் கீழ் எங்களை காப்பாற்றியறலும். நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கசிப்படுகிறவரபடியால் அவைகளுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்தருளும். எங்கள் உடல் படுக்கையில் இளைப்பாறும் பொழுது எங்கள் ஆத்துமம் உமது திரு இருதயத்தில் இளைப்பாறச் செய்திருளும். எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு எச்சரிக்கையாய் இருக்கவும் நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்று கொள்ளும். நல்ல நித்திரையால் எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகம் படவும்
ஆத்துமம் ஒளி கொண்டு உம்மை நாடி நிற்கவும் செய்தருளும் சுவாமி. என் ஆத்துமமானது ஆண்டவரை வணங்கி சோஸ்திரம் செய்கிறது. என் இரட்சணியமாகிய சர்வேஸ்வரனிடத்தில் என் ஆத்துமம் ஆனந்தமாய் எழும்பி மனமகிழ்கின்றது. தமது அடிமையானவளுடைய நீசத்தனத்தை கிருபாகட்சணத்தால் பார்த்தபடியினாலே இதோ எல்லோரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னிடத்தில் செய்தருளினார். மேலும் அவருடைய நாமம் அச்சிஷ்ட நாமம் தானே. தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கே தலைமுறை தலைமுறையாக தமது கிருபையை செய்வார். தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் இதயத்தின் விசாரத்தினால் கர்வமுள்ள பேர்களை சிதற பண்ணினார். பலம் உடைத்தானவர்களை ஆசனத்தினின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார். பசித்திருக்கிறவர்களை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி தனமுள்ளவர்களை வறுமைக்குள்ளாக்கினார். ஆபிரகாம் என்பவருக்கு ஊழியுள்ள காலம் அவருடைய சுத்த பரம்பரையாகிய எங்கள் பிதாக்களுக்கு சர்வேஸ்வரன் திருவுளவும் பற்றினபடியே தமது கிருபையை நினைத்து தம்முடைய தாசராகிய இஸ்ரேல் ஜனங்களை பரிக்கிரகம் செய்தார். பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்தவுடையவும் நாமத்தினாலே ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். சர்வத்துக்கும் அல்ல சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் அச்சிஷ்ட பரிசுத்த கன்னி மரியாளுக்கும் மாசற்ற பத்தாவாகவும் உம்முடைய திவ்ய குமாரனான இவ்வுலகில் வளர்க்கும் தகப்பனாகவும் அச்சிஷ்ட சூசியப்பரை முன்னால் தெரிந்து கொண்டீரே. அவருடைய புண்ணிய பலன்களை பார்த்து தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லோரும் புண்ணியத்திலே நிலை நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோட எப்போதும் தேவரீரை ஸ்துதித்து மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மோடையும் இஸ்பிரித்து சார்ந்தவோடையும் ஏக சர்வேஸ்வரனுமாய் நித்திய ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவருமாய் இருக்கிற இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமேன். ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. பாவியான எந்தன் மீது நாதா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. பாவியான எந்தன் மீது நாதா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா. ஓ ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஐயோரம் தாய் வயிற்றில் கருவாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி என்னை அழைத்து தெரிந்து கொண்ட விதம் நினைத்து ஐயோரம் தாய் வயிற்றில் கருவாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி என்னை அழைத்து தெரிந்து கொண்ட விதம் நினைத்து அலைந்து அலைந்து உலகில் திரிந்து என்னை தெரிந்து கொண்டதை நினைத்து பாடிட நாவும் போதா தேவா, பாசத்திற்கு இணை ஏது நாதா.
பாசத்துக்கு இணை ஏது நாதா. ஏழை எந்த மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்த மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஆண்டவரே, உளையான சேற்றில் இருந்த பொழுது, உலர்ந்து அமிழ்ந்து கிடந்த பொழுது எங்களை மனிதனாக தூக்கி நிலைநிறுத்திய உமது கிருபைக்காக கொடான கொடி நன்றி சொல்கிறோம் அப்பா. உளையான பாவ சேற்றில் உழந்து அமிழ்ந்து கிடந்த என்னை தூக்கிய மனிதனாக நிறுத்தியவும் அன்பை நினைத்து, உலகன பாவ சேற்றில் உழண்டு அமிழ்ந்து கிடந்த என்னை தூக்கிய மனிதனாக நிறுத்திய உன் அன்பை நினைத்து, பணிந்து குனிந்து உணர்ந்து உள்ள நன்றியோடு உம்மை நினைத்து, பணிந்து குனிந்து உணர்ந்து உள்ள நன்றியோடு உம்மை நினைத்து, துதித்திட நாவு போதா தேவா, உன் அன்புக்கு அளவு இல்லை நாதா. துதித்திட நாவு போதா தேவா, உன் மகிமைக்கு அளவு இல்லை நாதா. ஏழை எந்த மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. பாவியான எந்த மீது நாதா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா. ஓ ஏழை எந்த மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. மத்தேயு 24:14. உலகெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும், அதன் பின்பு முடிவு வரும். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் வருகைக்கு முன் நிகழ வேண்டிய அடையாளங்களில் இது மிகவும் முக்கியமான அடையாளமாக கருதப்படுகிறது. முன்பு நற்செய்தி அறிவிக்க பலர் வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வந்தனர். ஆனால் இன்று இந்தியாவிலிருந்து பலர் வெளிநாடு செல்கின்றனர். தொலைத்தொடர்பு சாதனங்களான ரேடியோ, டிவி, இன்டர்நெட், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் பத்திரிகைகள் மூலமாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தி கூட்டங்கள், தியான கூட்டங்கள் வழியாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ரஷ்யா நாட்டில், கம்யூனிச நாடான சீனாவில், இந்து நாடான நேபாளத்தில், இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானில், வளைகுடா நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இன்று உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. டிவி மூலமாக வீடு வீடாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இயேசுவின் வருகை அண்மையில் உள்ளது என்பதை இந்த அடையாளம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவரோடு செல்ல நாம் ஆயத்தமா? ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, இவர்கள் நற்செய்தியின்படி வாழ இரக்கம் காட்டும். இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இவர்கள் விரும்பி தேடுகின்ற நலன்களை கொடுத்து பரவசப்படுத்தும். உமது வருகையிலே இவர்களை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மண்ணுயரிவருளாலும் மனத்தை
மதிப்பு பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம்
அருள்